ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிறோம். ஆமென். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 2025 வருஷத்தை துவங்கின முதல் நாள். ஆமென். எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, பயம் எப்படி இருக்குமோ, அப்படி பல விதமான காரியங்களை யோசித்திருப்போம். ஒருவேளை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் சுத்த கிருபை தானே அல்லவா? எத்தனை விதமான விபத்துகள், எத்தனை விதமான மரண காரியங்கள், எவ்வளோ இன்னைக்கு ஜனவரி 1 பார்த்த ஜனங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் இல்லாமல் போயிருக்கிறாங்க அல்லவா? பலவிதமான கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்தினார். ஆமென். எத்தனையோ சூழ்நிலைகளை நான் ஆனஸ்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை. இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்த நடத்தி வந்த கர்த்தர் இந்த 2025 வருஷத்திலும் போதுமானவராய் இருந்தார். நமக்கு ஆமென் துணையாளராய், பாதுகாப்பாளராய், ஆமென் ஒவ்வொரு நாளும் போஷித்து, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உடுத்து வைத்து, ஆமென் சமாதானத்தினால, மகிழ்ச்சினால, ஆமென் அவர் கிருபையினால் உடுவு சுட்டி எவ்வளோ அற்புதமாக நடத்தி வந்தார். விவரிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, மனுஷன் நாட்கள் புல்லுவதற்கு ஒப்பாக இருக்கிறதாம். காலை மறந்து மாலை மறைந்து போகிறான். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் 364 நாட்களை கர்த்தர் கிருபையாய் நம்மளை காத்து நடத்தி வந்தார்னா இவ்வளோ பெரிய காரியங்களை. ஆமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இங்கே கொலோசியர் 3:15 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி நாளில் ஆமென், நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் அதிகமாக தெய்வ பிரசனத்தில் இருங்க. சுத்திகரித்து கொள்ளுங்க, அர்ப்பணிங்க. பல காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசணும் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். நன்றி அறிதல் உள்ளவர சின்ன சின்ன காரியத்துக்கும். இன்னும் உலகத்தில் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் ஒருவேளை சாப்பிட முடியாமல் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் எத்தனை பேர் ரோட்டோரங்களில், தெரு ஓரங்களில் ஆமாம் இருப்பிட இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி எத்தனை பேருக்கு பண்ண வசதி எல்லாம் இருந்தோம் ஒருவேளை நிம்மதியாக ஒரு தோசை சாப்பிட முடியல தெரியுங்களா? தேவ பிள்ளைல எவ்வளோ பணங்கள் இருந்தோம், எவ்வளோ வசதிகள் வாய்ப்பு இருந்தோம், நிம்மதி இல்லாமல் தூங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்காங்க. எல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர்கள் எவ்வளோ நல்லா நம்மளை வைத்திருக்கிறல்லவா? நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணுமா? நாம் நன்றி அறிதல் இல்லைன்னா அது எதிர்மறையாக சொல்ல நன்றி கெட்டவன் சொல்லுவோம்ல. இன்றைக்கி நம்ம நன்றி கெட்டவர்களாய் மாறக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையாக நன்றி அறிதலாய் நன்றி சொல்லுங்கள். மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாளைக்கு நாங்கள் போக போகிறோம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 ஒரு அற்புதமான ஒரு அழகான சம்பவம் இருக்கும். இயேசு உங்கள் அற்புதத்தை செய்கிறார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆமென். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தெய்வ பிள்ளையில இயேசுக்களை 10 குஷ்டரோகிகள் வராங்க. அந்த 10 குஷ்டர் ஆண்டவரே எங்களை சுகமாக்க வேண்டும் என்று ஆண்டவர்களை சுகமாக்குறார். அந்த 10 பேர் திரும்பி போகிறாங்க. ஆனால் பாருங்கள், அதில் ஒருத்த நன்றி உள்ளவனாக இருக்கிறான். ஆமாம், அப்படியே திரும்பி போகாமல் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். அல்லேலூயா. அதே லூக்கா 17, 15, 16 வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தை அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அவன் ஆரோக்கியமானதை கண்டு அவன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான், நன்றி சொல்கிறான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறல்லவா? அந்த மற்ற 9 பேரை போல இல்லாமல் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஒருத்தனை போல நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரை மனசார ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களும் கொஞ்சம் உட்காந்து திரும்பி பார்த்து நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இருங்க. ஆண்டவர் உங்களை புது வருஷத்தில் புதிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் வர இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி அப்பா, நன்றி அறிதல் உள்ளவளாயிருங்கள் சொன்ன கர்த்தர்.
ஆண்டவரே நாங்களும் எல்லாவற்றிலும் நன்றி உணர்வில் உள்ளவர்களாய், நன்றி எறிதல் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ய முடியாது ஆச்சரிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த மாத்திர 9 குஷ்டரோகி போல நன்றி கெட்டவர்களாய் இல்லை ஆண்டவரே, உமக்கு உண்மையாக நன்றி சொல்ல கிருபை பாராட்ட முடியாது ஆச்சரிக்கிறோம். நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல மனசார உமை ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் உங்கள் கரை எங்களோடு இருந்து பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். நன்றி உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் நன்மையான காரியம் செய்வார். God bless you.